ஜோதிடம்ங்கிறது ஜோதினாலே வெளிச்சம்னு உனக்கே தெரியும். ஜோதினா ஒளி, ஒரு இருளை போக்கக்கூடிய சக்தி. அப்போ ஜோதிடம்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கணும், இருளை போக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் ஜோதிடங்கிற பேரில் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுறீங்களோ இல்லையோ, அவன் மனசில் நீங்காத வலியை ஏற்படுத்திடுறாங்க. எப்படி? ஆமாம், ஜோதிடங்கிற பேரில் அவன் மனசில் நீங்காத வலி. நீ இன்னைக்கு என்ன பாரு, நீங்கள் சனி உங்களுக்கு வந்து இந்த மூலையில் விளக்கேற்றுங்க, மஞ்சள் கயிறு கட்டுங்க, கருப்பு கயிறு கட்டுங்க, வாழை பூஜை அறையில் இதை ஏற்றுங்க, அதை ஏற்றுங்க, எதையும் ஏற்றாத. நம்ம முன்னோர்களுக்கு வாழவே இடம் இல்லை, உரிமை கொண்டாட இடம் கிடையாது. ஆனால் நோய் இல்லாமல் வாழ்ந்தான். நீ இன்னைக்கு எதை ஏற்றினாலும் நோய் இருக்கும். முன்னோர்கள் மாதிரி உறவுகளோடு சேர்ந்து வாழ மன நிறைவும் மக்கள் செல்வமும் மங்காத வாழ்க்கையும் என்னை போல் உனக்கும் கிடைக்கும். முன்னோர்கள் வழிபாடு அவசியம். நான் முன்னோர்கள் இறந்த நாள் அன்னைக்கு என் தாத்தானா அவங்க வணங்கின குலசாமிக்கு போயிடுவேன். எங்கள் அம்மாவளி தாத்தானா அவர் பிறந்த ஊருக்கு போயிடுவேன். இறந்த நாள் என்று இறைவனடி சேர்ந்தால் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல். என் இப்போ ஒரு சாணியை பிடிச்சா சாமியாக மாறிடுது, செடியை பிடிச்சா சாமியாக மாறிடுது, ஒரு மரத்தில் வச்சா சாமியாக மாறிடுது, செங்கல் வச்சா சாமியாக மாறிடுது, ஒரு வீட்டு செவுத்தில் கோடு போட்டால் சாமியாக மாறிடுது. இறைவனை எந்த வடிவிலும் கொடுக்கலாம். அப்போ இறைவனுக்கு உருவம் கிடையாதுங்கிறான். உடல் அழிந்தவன் அத்தனை பேருமே இறைவனாக மாறிடுறான். நீ குடிகாரனாயிரு, கொள்ளைக்காரனாயிரு, பொறுக்கியாரு, என்னவா வேணாலும் இரு. ஆனால் உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் சுடுகாட்டு கொண்டு போகும்போது அங்கே அரிச்சந்திரனை வச்சுருக்கான். ஏன்னா இந்த உடலுக்குத்தான் இத்தனை பெயரும், உடல் அழிந்தவனுக்கு பெயர் கிடையாது. அங்கே யார் மட்டும் உடலுக்கு தேவையான எந்த உணர்வும் இல்லை, எந்த தேவையும் இல்லாமல் அரிச்சந்திரங்கிட்ட போயிட்டு உள்ள சுடுகாடுங்கிற சிவபெருமான் அடைஞ்சிடுறாங்க. இந்த உலகத்தில் எவன் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவபெருமானுங்கிற சுடுகாட்டுக்கு போய் ஆகணும். சிவபெருமானோட ஒரிஜினல் கோவில் சுடுகாடு. அதனால தான் காசி சுடுகாடாக இருக்குது. காரணம் என்ன? அங்கே ஒரு வீட்டு உனக்கு எங்கே போனாலும் புண்ணியம்னு எதுக்கு காசியை வச்சுருக்கான்? அது சுடுகாட்டினுடைய மையம். புரியுதா உனக்கு? புரியுது. அப்போ நம்ம பூர்வீக சுடுகாட்டுக்கு போ, நீ காசிக்கு போகாத. உன் ஜென்ம பாவம் தீர்க்க காசிக்கு தேவையில்லை. உன் சுடுகாடு, உன் பூர்வீகம், உன் ஜென்மத்தை கொடுத்தவன் யார்? சுடுகாட்டில் நோயாளி, கடங்காரன், பெரியவன், தாழ்ந்தவன்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே இடம் தான். அப்போ இந்த உடலுக்கு உடை தேவையில்லை, உணவு தேவையில்லை, உருவம் தேவையில்லை, பெயர் கிடையாது. உடல் அழிந்தவன். அதனால தான் கடைசி நேரத்தில் எதுக்கு போனாலும் இல்லைனாலும் இறந்ததுக்கு போனோம். அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தொட்டு கும்பிடணும். ஏன்னா இறைவனாக மாறிட்டான். அப்போது அந்த உடல் அழிந்தவனுடைய அணுக்கள் நமக்குள்ளே இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் செத்து போக மாட்டான், சத்து போயிடும். என் முன்னோர்களினுடைய அணுக்கள் தான் என்ன உயிரோடு வச்சுருக்கு. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் நான் செத்ததுக்கு சமம் இல்லையா? என் வம்சம் அழிஞ்சதுக்கு இல்லையா? வாழையடி வாழை வம்சம். என் மரத்தை வெட்டினாலும் அடுத்து தழைச்சு நான் நிற்கிறேன். என் வம்சத்தின் அடையாளம் நான். உயிர் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. வம்ச வாரிசு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான். ஏன்? ஒரு நாட்டோட மன்னனுடைய மகன் இருந்தால் இளவரசன், மகள் இருந்தால் இளவரசி தானே. ஆமாம். அப்போ வாரிசில் பேதம் நம் முன்னோர் பார்க்கல. பேதத்தை வகுத்தவன் மனிதன், வேதத்தை வகுத்ததும் மனிதன். அதில் பேதத்தை வகுத்து அதில் பணத்தை திணித்ததும் மனிதன். இது எல்லாத்தையும் அறிவு திருட்டு பண்ணியது இவன். எதுக்கு? இறைவன் மேல் பழி. அப்போ நீ எந்த கடவுளோட வரலாறை வேணாலும் எடுத்துக்க. கிருஷ்ண பரமாத்மாவோட 10 வரலாறு எடுத்தினாலும் மனிதனாக வாழும்போது நரக வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி இறந்துருவார், கடவுளாக மாறிடுவார். கர்த்தர் மனுஷனாக வாழ்ந்து செத்ததுக்கப்புறம் கடவுளாக மாறிட்டார், அவருடைய வரலாறு. சாய்பாபாவிலிருந்து நீ எந்த மனுஷன் வரலாறு எடுத்தாலும் சரி, உடல் அழிந்த பின் இறைவனாய் கொண்டாடப்படும். நம் முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையும் நம் முன்னோர்களை வழிபடுவது தான். தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட காலத்துக்கு முன் திதி, தர்ப்பணம், அமாவாசை, பௌர்ணமி, பௌர்ணமி நாளில் வேணால் சிறப்பு பூஜைகள் இருக்கும். இந்த அமாவாசைக்கு படையல் போடுறேன், இறந்தவங்களுக்கு படையல் போடுறேன், திதி கொடுக்குறேன், தர்ப்பணம் கொடுக்குறேன். உங்கள் கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்னு எதுவுமே கிடையாது. அவங்க இந்த கோயிலுக்கு போ, இந்த கதிர்வீச்சு கம்மியாக இருக்குங்கிற முன்னோர்களினுடைய இலைமறை காய்மறையாக நீ, அதாவது நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை மிதித்து எந்த கிரகத்தின் கதிர்வீச்சு கம்மியாக இருந்ததோ, இப்போ குரு கெட்டு போச்சுன்னா அந்த பூர்வீக மண்ணை மிதித்து அந்த குருவினுடைய தாக்கம் கம்மியாக இருக்குங்கிறதுனால அந்த மண்டலத்தில், இப்போ பாண்டிய மண்டலத்தில் நம்ம இருந்ததுனால அந்த குருவினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல கோவில் கட்டி இருக்கிறதுனால அந்த குரு கதிர்வீச்சு விழுகிற கோவிலுக்கும், சனி கெட்டு போயிடுச்சு அந்த தசாவோ புத்தியோ நடந்தால் அந்த கோயிலுக்கு அனுப்புவாங்க, சும்மா அனுப்ப மாட்டாங்க.
இப்போ குரு தசை குரு உச்சம், உனக்கு சனி கெட்டு போயிருக்கு. குரு உச்சமாக இருக்கும்போது ஆல்ரெடி உன் ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருக்கிற நேரத்தில் கொண்டு போய் அங்க மாட்டாங்க. ஏன்னா சனி வீட்டில் குரு நீச்சம், அப்போ அறிவு வேலை செய்யாது. எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு அறிந்தவர்கள். ஜோதிடத்தை இயற்கையிலிருந்து மனிதனை பாதுகாக்க, இப்போ ஒரு பேரிடர் வரும்போது நம்மளை பாதுகாக்கிறோம். இப்போ பள்ளத்தில் வீடு கட்டினோம்னா மழை காலத்தில் என்ன ஆகும்? மூழ்கி செத்துருவோம். அதே மாதிரி ஒரு வெப்பச்சலன காற்று வருதுன்னா நோய் வருதுன்னு நம்ம முன்னோர் சொல்லியிருக்காங்க. சூரியனை பார்த்து மணி சொல்லியிருக்காங்க. இப்படி இயற்கையோடு வாழ்ந்து இந்த நட்சத்திரம் பூத்தா இத்தனை மணி, இந்த நட்சத்திரம் பூத்தா இத்தனை மணின்னு சொன்னவங்க. இரவில் ஒரு நட்சத்திரம் பூச்சுன்னா மணி ஒன்னாச்சு. நட்சத்திர தாரை வரைக்கும் பார்த்தவர்கள் நம் முன்னோர். அதை நீங்கள் பணத்துக்கு தான் சொல்லுவீங்க. இன்றைக்கி இருக்கிற ஜோசியகத்துக்காரங்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு குரு இத்தனாம் பார்வையில் பார்க்குது, சனியினுடைய நிறைய பேருக்கு இவன் சொல்கிறதே புரியாது. கடைசியில் சொல்லுவான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம். ஆமாங்க ஐயா. ஏன்னா அவன் ஜோதிட ரீதியாக பேசும்போது பல மக்களுக்கு புரியாது. ஏதோ சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் நமக்கு ஒரு தீர்வு சொல்லிட மாட்டாரா? நான் எப்போ முன்னுக்கு வருவேன்? இதான் நம்ம முன்னோர்கள். நம்ம இன்றைக்கி இருக்கிற கேள்வி என்னவாக இருக்குன்னா, நான் எப்போ முன்னுக்கு வருவேன், என் பிள்ளை என்ன படிக்கணும், என்ன சாப்பிடணுங்கிற வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஜோதிடர்கள் மீது அவநம்பிக்கை இருந்தாலும் அவனுக்கு கஷ்டம்னு வரும்போது அங்கே தேடி போகக்கூடிய நிலைமைக்கு அவன் வந்துடுறான். ஆமாம். ஜாதகமே நம்ப மாட்டேன்னு சொல்கிறவனும் தான் வாழ்க்கையில் அடி மேலே அடி படும்போது அதற்கு காரணம் தெரியாமல் எங்கே போகணும்னு தெரியாமல் ஜோசியக்காரன்ட்டு போயிடுறான். பரிகாரங்கிற பயில சிக்கிறான். அவனும் வந்தவரை லாபம்னு அடிச்சு விட்டுறானுங்க. இது இருக்கிறவங்க சரியா இருந்தா சிறைக்கிறவங்க ஒழுங்கா சிறைப்பாங்க. நாம கத்துக்கிறத சரியா கத்துக்கிட்டா கற்றுக் கொடுக்கறதுக்கு நமக்கு சரியா இருக்கும். என் பிள்ளைக்கு அவர் சரியா சொல்லி தருவாருன்னு சொன்னா இது முறையா இருக்கா? இல்லை. எஜுகேஷனாக இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் நல்லதுங்கிறது இல்லை, நாம் கற்றுக் கொடுக்குற வித்தையில் தான் இருக்குது. ஒரு பையனுக்கு என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது. காரணம் புதன் கெட்டுருச்சும்மா. அப்போ அந்த பூர்வீக மண்ணை மிதிக்க வேண்டியதானே. கேட்டால் எங்களுக்கும் அந்த உறவுக்கும் ஆகாது, எங்களுக்கு அந்த குடும்பம் பிடிக்காதும்மா. அதைத்தானே அது செய்யும். உனக்கு ஒரு வினைக்கு எதிர்வினை தான் முற்றுப்பயன். அம்மானா அப்பா, அண்ணன்னா தம்பி, அக்கான்னா தங்கச்சி. அப்போ ஒரு வினைக்கு இன்னொரு எதிர்வினையே அதை முற்றுப்பெற செய்யும். உனக்கு எவன் ஆகாதோ அவன்தான். உனக்கு எந்த கோயில் ரொம்ப பிடிக்குமோ அது உன்னை வச்சு செய்யும். எந்த கோவில் உனக்கு பிடிக்காதோ அந்த கோவில் உனக்கு எல்லாத்தையும் தரும். அப்போ ஒரு வினைக்கு எதிர்வினை நல்லது செஞ்சிடும். அப்போ இப்போ எரியிற நெருப்பு சருகை நோக்கித்தான் போகும், எண்ணங்கள் கெட்டதை நோக்கி தான் போகும். நல்லது இப்போ ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கான், ஆகாதுன்னு அவனுக்கே தெரியும். அந்த நேரத்துக்கு அவனை இழுக்கிறது அந்த கெட்டது தான், நல்லது இழுக்காது. ஆகாதுங்கிற எண்ணம் வராது. இதுதான் கான்செப்ட். ஒரு ஜோதிடத்தை மாற்றணும்னா நம்மளை மாற்றிக்கணும், நம்ம பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம பூர்வீகம் சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு ஜாதக கட்டத்தில் தீர்க்க முடியாத, நம்ம சொன்னேன் பேரிடர் காலங்களில் நமக்கு வீடு கட்டி கொடுத்தது மலை மேலே கட்டிக்க, வெள்ளத்தில் பாதிக்காது. அப்போ புயல் அடித்தா சாஞ்சிருங்கிறதுனால மறைவாக கட்டிக்க ஒரு பாறை ஓரமாக. அப்போ இப்படி இயற்கையின் பேரிடர்கள்ல இருந்து ஒவ்வொன்றையும் பாதுகாக்கத்தான். அதான் காக்கைக்கு சோறு வச்ச மாதிரி தான். காக்காய்க்கு வச்சா பித்திருக்களுக்கு சோறு வச்ச மாதிரி. அந்த காலத்தில் இலைதலைகளை வச்சு தான் வீடு கட்டணும், ஓலையை வச்சு வீடு கட்டணும். அதில் மேலே ஏறி கிளீன் பண்ண முடியாது. நம்ம காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது இந்த வீட்டுக்குள்ளே பாச்சாம்பள்ளி 8 கால் பூச்சின்னு வந்துடுது. எது விழுந்துச்சுன்னு தெரியாது. அந்த காலத்தில் பழைய சாதம் தான் இருக்கும். எந்திரிச்சோடனே நீராகாரம் தான் குடிப்பாங்க. முதல்ல அன்னைக்கு சாப்பாடே கம்மி. அதில் கொஞ்சத்தை போடும்போது காகம் கழிவுகளை தீங்கும். அப்போ வீட்டில் இருக்கிற கழிவுகளையும் வீட்டை சுற்றி இருக்கிற கழிவுகளையும் அது தின்னு நம்ம முன்னோர்கள் உழைச்சி நம்மளை பாதுகாத்து நம்மளை வளர்த்த மாதிரி காகம் நம்மை இயற்கை என்னும் பேரிடர்கள்ல இருந்து வரக்கூடிய அசிங்கங்களை பறக்கி தின்னு அது நம்மளை பாதுகாச்சு. அதனால் நம் முன்னோர்களோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொன்ன கதை இன்னைக்கு பரிகாரமாக நிற்குது. எதை கொண்டாந்து எதில் கோர்த்து விட்டானுங்க அதை. அதாவது கேட்குறவன் கேனையனாக இருந்தால் எருமை ஏரோப்ளேன் ஓட்டு. எல்லாரும் எருமை ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு நம்பி தான் ஆகணும். ஏன்னா நீ இன்னொருவனை நம்பி எனக்கு நல்லது. நான் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பார்ப்பேன் ஜாதகம், அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஒருத்தருக்கு ஒரு முறை தான்.
இதை கற்றுக் கொடுத்துட்றேன். இதை அனைவரும் கற்றுக்கொண்டால் இவ்வுலகில் ஜாதகம் அழி. ஜாதகம் என்னும் தொழில் அழி. ஜாதகம் என்னும் தொழில் அழியும். சாஸ்திரம்ங்கிற பேரை சம்பாதிக்கிறவர்கள் வருமானம் அழியும். உழைத்தால் உண்ணலாம்ங்கிற விஷயங்கள் நடக்கும். உழைச்சாதான் சோறுங்கிற எண்ணங்கள் நிறைய வளர்க்கணும்னா, நிறைய விஷயங்கள் அழிக்கணும்னா முதல்ல நம்மளை நம்ம மாற்றிக்கணும். நம்ம பூர்வீகம் என்னும் இந்த மரத்தினுடைய வேரை தேடணும். நம் பூர்வீகம் என்னும் நம் முன்னோர்கள் வாழ்ந்த ஊரை தேடணும். ஊர் இருந்தால் தான் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும். நீ நீ எந்த ஊரில் வேணாலும் பிறந்துக்கோ. ஆனால் தமிழ்நாட்டில் நீ எந்த ஊரை சொன்னாலும் உனக்கு கோபம் வராது. உன் பிறந்த ஊரை சொன்னால் உனக்கு கோபம் வரும். உன் பிறந்த ஊரை தாழ்வாக பேசினால் உனக்கு தன்னை அறியாமல் கோபம் வரும். ஏன்னா உன்னை இயக்கும் அந்த அணுக்கள் உன்னை கோபப்படுத்தி அதை வெளிக்காட்டு. நீ நேசிக்கிறியோ இல்லையோ, உன்னை படைத்த உன் முன்னோர்கள் அதை கோபமாக வெளிக்காட்டும். உனக்குள்ள கடந்து அதை பார். ஒருத்தங்களை பற்றி பேசுகிற யாராவது உங்கள் குடும்பத்தில் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி பேசும்போது உன்னை அறியாமல் கண்ணீர் வரும். அந்த அணுக்களினுடைய இயக்கம். யாரெல்லாம் கனவுல வராங்களோ, உடனே செத்தவங்க கனவுல அதுக்கு ஒரு பரிகாரம் போட்டிருக்கான். செத்தவங்க கனவுல என்கிட்ட வான்னு கூப்பிட்டா ஐயோ நம்மளும் செத்துருவோங்கிற பயம் வருது. அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட வான்னு சொல்லி கனவுல சொல்கிறதில்ல. அவங்க கூப்பிடுறது அவர்கள் தந்தை வழியில் உள்ள தெய்வத்திட்டம். வா, நான் அங்கே இருக்கேன்னு அர்த்தம். சில பேர் சொல்லாமலே போயிடுவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. நம்ம வான்னு சொன்னோம்னா அவன் பயந்துருவான்னு. ஏன்னா அவர்களுடைய உருவம் நம்மை சுற்றி தான் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, நம்ம மூச்சு காத்தா. ஏன்னா நம்ம அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கும்போது அது இங்கே தானே இருக்கும். அப்போ நம்மில் வாழும் நம் முன்னோர்கள் கடந்து உள்ளே சென்று கடவுளாக வணங்கு. நம் முன்னோர்கள் குடியிருக்கும் இடம் நீ வணங்கும் தெய்வத்தின் திருவடி. அந்த திருவடி காலுக்கு கீழே உன் குலமே இருக்கிறதுனால தான், பல தலைமுறையினுடைய உயிர்கள் ஒன்றா இருக்கிறதுனால தான் குலமே தெய்வம், குலத்தை காக்கும் குலதெய்வம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. குழந்தைக்கு பிறந்த உடனே, இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறகுன்னா என் வம்சத்தினுடைய எல்லா அணுக்களும் ஒன்றா பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறேன், குழந்தையின் தெய்வம்னு ஒன்றுன்னு வைக்கிறேன். ஜாதகத்தில் 5ஆம் இடம் வலுப்பெற்றால் ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டு போனாலும் கவலை இல்லைங்கிறேன். என் குழந்தை பிறந்த நேரம் நல்லா இருந்தால் என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ பூர்வீகம்ங்கிற என் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த அணுக்கள் எனக்குள்ளே இருக்குது. அது இருக்கிற தெய்வத்துக்கிட்டு மண்ணை மிதித்து நீ எண்ணம் இறைவன். ஒரு பொண்ணை நீ என்னவா பார்க்குற? அக்காவா பார்க்குறியா, சித்தியா பார்க்குறியா, அத்தையா பார்க்குறியா, மனைவியா பார்க்குறியா, அம்மாவா எண்ணம். மூளை மூளை கோளாறு ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா உறவுனா என்னன்னு தெரியாது. அப்போ பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். நீ அந்த கல்லை சாமியாக பார்க்காத. அதுக்கு கீழே தான் உன் குடும்பத்துக்குன்னு கொடுத்த அடையாளம். அந்த கோவிலில் அந்த தெய்வத்துக்கு காலுக்கு கீழே தான் அத்தனை பேரும் இருப்பான். உன் குலத்தை எதை கல்லாய் பார்க்காம உன் முன்னோர்களின் உருவமாய் எண்ணத்தில் விதைத்து அதுக்கு படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு சமைச்சு படைச்சிப்பார். உன் வாழ்க்கை அடுத்த 1 வருஷம் போயிட்டு வந்தியா, அடுத்த வருஷமே மாறுதல். இதுக்கு மற்றவன் கேரண்டியோ இல்லையோ, நான் 100% கேரண்டி. நிச்சயம் மாறும். என்னை போல் வாழ்க்கை மலர். சூப்பர். இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அறிவியல் பூர்வமாக. நன்றி, வணக்கம். வணக்கம்.